எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேரட் பொரியல். அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, நறுக்கின பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. முந்திரி பருப்பு இஸ் ஆப்ஷனல். நான் அந்த எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சுக்காக போடுவேன். இப்போ இதோட கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறம் ஃபைனாக டைஸ் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா கிளறுன்னு கிளறி விடுங்க. நீங்கள் துருவி கூட கேரட்டை சேர்த்துக்கலாம். சீசனிங்க்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஸ்ப்ளாஷ் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடுங்க. நடுவில் கிளறி விடுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கேரட் நல்லா வெந்ததும் நம்ம மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி ஒரு பெரட்டு இறக்குனிங்கன்னா ஒரு செம்ம கேரட் பொரியல் ரெடி. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைனா சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.